வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா டேவோட ஹை, நேற்று டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் புல்லிஸ் பொறுத்த வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே மார்க்கெட் இருந்து சைட்வேஸ் ஆகி இது ட்ரையாங்கிள் எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அந்த பக்கம் மார்க்கெட் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரையாங்கிளை மேல் சைடு பிரேக் பண்ணாமல் கீழே மட்டும் பிரேக் பண்ணி அதுவும் பெருசாக ஃபால் ஆகலாம். எதிர்பார்த்தது வந்து 19,756 வரைக்கும் இறங்க வாய்ப்புன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இறங்கலை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட்வேஸ் மாரி ஆகிட்டு. அதுக்கு காரணம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஈவன் ட்ரேட் இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பெரிய சைட்வேஸ் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஈவனாக ட்ரேட் ஆனால் மார்க்கெட் ஒரு பெரிய புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா நிஃப்டியை வந்து பேரிஸ் கேண்டில் போட்டுருக்காங்க, பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஸ் கேண்டில் போட்டுருக்காங்க. சரி பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தோம். இதுக்குள்ளே ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் ஆகி மேலே ஒரு நம்ம சேனல் டேயில் ஒரு சேனல் போட்டிருக்கோம். இந்த சேனலில் பிரேக் பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து கிட்டத்தட்ட 10:45 to 12 1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த இடத்துல எந்த சைடும் மூவ் ஆகும், ஃபுல் சைட்வேஸ். எந்த பக்கம் போனாலும் என்ட்ரி நிறையா கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ட்ராக பக்கம் ஃபுல்லாக எஸ்எல் தான் ஹிட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபால் ஆகணும்னு பார்த்தா பெருசாக ஃபால் ஆகலாம். கீழே போட்டுக்க நம்ம ஸ்டாப் லாஸ் லைன் அதில் நியராக அதை பிரேக் பண்ணிவிட்டு அதிலேருந்து மார்க்கெட் மறுபடியும் புல்லிஸ் ஆகிட்டு. இப்போ டே கேண்டில்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 2 புல்லிஸ் கேண்டில், அதாவது டே கேண்டில் பொறுத்தளவுக்கு 2 கிரீன் கேண்டில், அதுவும் புல்லிஸாக போட்டிருக்காங்க. ஆனால் நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்தோம்னா 2 பேரிஸ் கேண்டில். ஆனால் இந்தமாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட 2015 வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்தமாதிரி ஈவென்ட் ட்ரேட் இல்லாமல் நடந்த மாதிரி எனக்கு தெரில, இல்லை நான் வாட்ச் பண்ணலான்னு சரியாக தெரில. ஆனால் பெரும்பாலும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஈவென்ட் ட்ரேட் தான் இருக்கும், பெருசாக வித்தியாசத்தில் நடக்காது. இந்தமாதிரி 2 நாள் கண்டினியூவாக நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ நடக்குது. அதனாலே மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ரெண்டாவது இன்னொரு காரணம் என்னென்னா டெய்லி எக்ஸ்பெரி, திங்கக்கிழமை தவிர பாக்கி நாள் ஃபுல்லாக எக்ஸ்பெரி வச்சதுனால மார்க்கெட் வந்து இந்த எக்ஸ்பெரி எதில் இருக்கோ அதில் தான் மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பெரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் தான் வால்யூம் ட்ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ மாறி ஒரு நாள் இருக்கனால மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லர்ஸ் ஃபுல் கண்ட்ரோல் வர்றப்போ மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லாமல் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறனால மார்க்கெட்டில் பெரிய மாற்றமே இருக்க மாதிரி தெரியல. சரி ஓகே, அடுத்து என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீக்லிலேருந்து ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ வீக்லி கேண்டிலேருந்து நான் கண்டினியூவாக என்னமாதிரி நகரம் வாய்ப்புன்னு பார்ப்போம். நம்ம போன வாரம் என்ன கொடுத்தோம், வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு 80% புல்லி சைடு இருக்கும், 20% டவுன் சைடுக்கு வாய்ப்புன்னு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் பெரிய புல்லி சைடு இல்லாட்டினாலும் அந்த டபுள் டாப் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் இறங்கும்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்தேன், 80% வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நம்மளோட வீக்லி கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணாட்டினாலும் க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் வந்து புல்லிஸில் தான் முடிச்சிருக்காங்க. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 19,850 அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்போ எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எத்தனை வீக்லி கேண்டில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட ஜூலையில் ஒரு இடத்து விட்ருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர், இப்போ ரீசெண்டாக நவம்பர். இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சேனலில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இந்த சேனலில் பிரேக் பண்ணிட்டாங்க, ஆனால் க்ளோசிங் கொடுக்கல. இப்போ டே கேண்டில் வியூ படி என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ டே கேண்டில் நம்ம வழக்கமாக ட்ரெண்ட் லைன் போடுவோம், அந்த ட்ரெண்ட் லைன் இப்போ யூஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் நீங்கள் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து டே கேண்டில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக இது வந்து இந்த கேண்டில் ஷூட்டிங் ஸ்டார் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப். இப்போ இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுன வாய்ப்பு இருக்குது. ஹை சைடு பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. அது வந்து இடத்துல இண்டிகேட் பண்ணுது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து திருப்பி சொல்கிறேன், மார்க்கெட் மேல் நோக்கி போகிற செட்டப் தான் என் கண்ணுக்கு தெரியுது. இப்போ டே கேண்டில் இது ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போடுவோம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபால்னு சொல்லலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திங்கக்கிழமை மார்க்கெட் லீவு, செவ்வாய்க்கிழமை தான் மார்க்கெட். திங்கக்கிழமைன்னு தவறுதல் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக போகிறோம், டே ஹைலையும் லோலையும் 2 லைன் ப்ளூ கலர் போட்டுறேன்.
இன்றைக்கி மூமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 19,832 ஹையும் 19,768 லோவும், கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் 60 பாயிண்டில் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே. ஓகே, இப்போ நம்ம வந்து 19,849 லைன்ஸ் போட்டுக்கணும். அந்த லைன்ஸை மட்டும் லேசாக மூவ் பண்ணி இப்போ ரீசெண்டாக போனால் 2 ஹையில் கொண்டு வச்சிடறோம். அது என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 19,875. இந்த 19,875 பிரேக் பண்ணால் வெரி புல்லிஷாக மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுனா மார்க்கெட்டை பொறுத்தவரை டவுன் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது டவுன் சைடுன்னு பார்த்தோம்னா சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா 19,750 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. அதை விட்டால் 19,730 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸ் அப்படி 19,703 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனையும் இல்லை இந்த 19,750 பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து டவுன் சைடும் கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த சின்னதாக, அதாவது 19,700 வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். இது அந்த 19,700 விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபால்னு எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல அப் சைடு போகிறது வாய்ப்பு இருக்குது. இதுக்கிடையில் என்ன தான் நம்ம வரைஞ்சாலும் எல்லாம் பண்ணாலும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி 2 ஈவனாக இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சைட்வேஸ் மார்க்கெட் மாரி எப்பயுமே ஃபாலாக மேலே பிரேக் ஆனாலும் கீழே வரும், கீழே பிரேக் ஆனால் மேலே போகும். அந்தமாரி மூமெண்ட்ஸ் இருக்க தான் வாய்ப்பாக இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டி 2 ஈவன் ட்ரேடாக இருக்க பட்சத்தில் நம்ம சொல்கிறது ஓரளவுக்கு 95% 99% கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ 2 ஈவனாக இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸே வித்தியாசமாக இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் நிறைய விக்கு இருந்தாலே மார்க்கெட் வந்து சைட்வேஸ் தான் அர்த்தம். கேண்டிலை பொறுத்தளவுக்கு ஒரு கேண்டில் விக்கு இருக்கலாம், அடுத்த கேண்டில் புல்லிஸ் இருக்கணும். இது பெருசாக எல்லா கேண்டிலும் விக்கு தான் இருக்கும். விக்கு மேலேயும் கீழே விக்கு வச்சாலே மார்க்கெட் வந்து ஃபுல் சைட்வேஸ்னு அர்த்தம். இந்த செவ்வாழை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஜோனுக்குள்ளே இருக்க தான் வாய்ப்பு. இப்படி சைட்வேஸாக இருக்க தான் வாய்ப்பு. ஒருவேளை மார்க்கெட் வந்து 19,875 பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போக வாய்ப்பு. இதுக்கு மேலே இல்லை, ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் இது வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் உள்ளது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி கேண்டில் வைக்கிறேன். என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு சொல்லிக்கிறப்பல ஒன்றும் இல்லை, ஒரு புல்லிஷ் கேண்டில் அவ்வளோதான் சொல்லலாம். அப்படியே அதை நம்ம டேக்கு மாற்றுவோம். என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கணும். போன வாரம் வந்து அதுக்கு வாரம் புல்லிஷ் கேண்டில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேரி கேண்டில், இப்போ ஒரு புல்லிஷ் போட்டிருக்கு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த இடத்த விட்டு நவரவே இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 44,000 to 43,000 500 பாயிண்டில் தான் கிட்டத்தட்ட 3 வாரமாகவே இந்த இடத்துக்குள்ள தான் மார்க்கெட் இருக்குது. டே கேண்டில் வியூ என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு 2 புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்காங்க. சரி, என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வழக்கமாக போகிற ஒரு சேனல், அந்த சேனலில் 2 கேண்டில் மட்டும் ஃபேக் பிரேக் அவுட். ஓகே, இப்போ பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை கரெக்டாக சேனலுக்கு மேலே தான் முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். மார்க்கெட் வந்து சேனலுக்கு மேலே க்ளோசிங் இருக்குது. அதுபடி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிளியராக புல்லிஸ் போகிறதுக்கான செட்டப் தெளிவாக இருக்குது. ஆனால் நிஃப்டி அந்த மாதிரி இல்லை. 2 நாளாக வந்து பேரிஸ் போட்டு மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்குது. இப்போ செவ்வாய்க்கிழமை எடுத்துட்டோம்னா 44,064 இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக அதிக வாய்ப்பு இருக்கும். முதல்ல லெவல்ஸ் போட்டுருவோம், அப்புறமேல அது என்ன மாதிரி நகரன்னு பார்ப்போம். இன்றைக்கி டே ஹைக்கும் லோக்கும் ப்ளூ கலர் போட்டுருவோம். இன்றைக்கி டேவோட ஹைன்னு பார்த்திங்கன்னா 43,806, லோன் எடுத்துட்டோம்னா 43,566. ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி மூமெண்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா அதுவும் இந்த ட்ரையாங்கிள் உள்ள தான் இருக்குது. இந்த ரோஸ் கலர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே டேவோட ஹை இந்த ஏரியாக்குள்ளே மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுக்குள்ளே இருந்தால் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் இருந்து செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் கேப் அப் இருந்து 43,006க்கு மேலே 5 மினிட்ஸில் க்ளோசிங் இருந்தால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் 44,064 வரைக்கும் மேலே நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லை இந்த ட்ரெண்ட் லைனோட அந்த டேயோட அந்த பிளாக் லைன் தொட்டு கூட மேலே இவ்வளோ தரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி போன டேயோட லோ 43,566. அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா டவுன் சைடு இறங்கினா 44,450ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதையும் விட்டு இறங்கினா 44,230. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி.
அவர் பிரேக் பண்ணால் மட்டும்தான் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணால் இந்த இடத்துல மேலே போயிட்டு இதையும் பிரேக் பண்ணால் வேணால் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் சைட்வேஸு இல்லைனா மார்க்கெட் புல்லிஸ் 2 வாய்ப்பு தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.